பணம் அளித்து மக்களின் வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் திமுகவிற்கு கிடையாது. சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெறுகின்றோம் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய இருக்கிறது. நம்மிடையே அமைச்சர் KN நேரு இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த பிரச்சாரத்தில் நீங்க தொடர்ந்து பணியாற்றி இருக்கீங்க. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய நல்ல திட்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக எங்களுக்கு வரவேற்பு தந்து நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று உறுதி தந்து மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று எங்களை மகிழ்ச்சி ஆழ்த்தியிருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்? திமுகவுக்கு வாக்களிக்கணும்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த அன்னியூர் பஞ்சாயத்தை சுற்றி இருக்கிற பஞ்சாயத்துக்கே கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கோம். சாலை போட்டிருக்கோம், சாக்கடை கட்டியிருக்கிறோம், ஸ்கூல் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். எல்லாம் நந்தன் வாய்க்கால் கொண்டு வரதுக்காக எல்லா சட்டமன்றத்திலே முதல்வர் அறிவிச்சிருக்காரு. நந்தன் வாய்க்கால் வருமானால் இந்த பகுதி முழுவதும் செழிப்பாக மாறும். கிராம வளர்ச்சிக்கு இப்போது கூட 4000 கோடி சாலைக்காக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் உள்ளாட்சிக்கு 26,000 கோடி பணம் ஒதுக்கி தருகிறார்கள். குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த 4,24 லட்சம் பேர் கொடுத்ததை இன்றைக்கு கூடுதலாக மேலும் 3 கோடி பேருக்கு உள்ள அனைத்து வசதிகளையும் செய்து அதுவும் 1,15 பேருக்கு கொடுத்துட்டோம். இனிமேல் கொடுக்க 6 மாதத்தில் கொடுக்க போகிறோம். எனவே குடிக்க தண்ணீர், நடக்க சாலை கொடுத்துருக்கோம். பள்ளிக்கூடங்கள் பூரா புது பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு 2,000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒதுக்கி புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம். பள்ளி குழந்தைகளுக்கு பணம் கொடுக்குறாரு, படிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாரு. முதியோர் உதவித்தொகை 1000லேருந்து 1200 ஆக்கியிருக்கிறாரு. இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கிறாரு. மகளிர் வேலை செய்கிற மகளிர் போகும்போது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகவே கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் எதையும் வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதி மக்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார்கள். இந்த அரசை பொறுத்தளவு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் தேர்தல் நேரத்தில் சொல்லாதையும் சேர்த்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் சொல்வது போல ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் எந்த திட்டம் நடக்கவில்லை என்பது அவர் சொன்னால் சரியாக இருக்கும். நாங்கள் சரியா இல்லைன்னா ஊருக்குள்ள விட மாட்டாங்கல்ல ஜனங்க. அவர் சொல்றாரு, அது அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. அதை நம்பிலாம் நாங்கள் இல்லை. சாதனையை நம்பி தளபதி முதலமைச்சருடைய நம்பிதான் இந்த வாக்கு சேகரிக்கிறோம். அன்னியூர் சிவா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மிக பிரகாசமாக இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்டவர்கள் தான். ஏற்கனவே நம்முடைய புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த புகழேந்தி அவர்கள் இதே பிஜேபி அதிமுக எல்லாம் கூட்டணியில் இருந்தபோது 7,000 வாக்குகள் அதிகமாக பெற்று விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இந்த இடைத்தேர்தலில் எங்களுடைய பணி என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய பணி என்பதையும் சிறப்பாக இருக்கிறது. எனவே அதை விட பல மடங்கு கூடுதலான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய சிவா அவர்கள் வெற்றி பெறுவார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளர் பல்லாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெறுவார் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.